பற்றிய செய்திகளை பார்க்கலாம். கோயம்புத்தூர், திருச்சி, திருப்பூர், சிவகங்கை மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்தது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தொண்டாமுத்தூர், பேரூர் சுற்றுவட்டாரத்தில் கனமழை பெய்தது. அப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக அனல் காற்றுடன் வெப்ப அலை வீசி வந்த நிலையில் திடீரென பெய்த கனமழை மண்ணை குளிர்வித்தது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருப்பூரில் மத்திய பேருந்து நிலையம், பல்லடம் சாலை, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், தாராபுரம் சாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் திடீரென கனமழை பெய்தது. அரை மணி நேரம் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திருச்சி மாவட்டத்தில் இரண்டாவது நாளாக கனமழை கொட்டியது. உறையூர், தில்லைநகர், தென்னூர், டிவிஎஸ் டோல்கேட், கண்டோன்மெண்ட் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. இதனால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்தது. சிவகங்கை மாவட்டத்திலும் இரண்டாவது நாளாக கனமழை பெய்தது. காரைக்குடி, இலுப்பக்குடி, மாத்தூர், தேவக்கோட்டை, கோட்டையூர், குன்றக்குடி, பிள்ளையார்பட்டி சுற்றுவட்டாரத்தில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது. விருதுநகர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. ராயலசீமா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகள் முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழகம் வழியாக காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுவதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. விருதுநகர், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் கனமழை பெய்யலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. நாளை தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை இன்றும் நாளையும் வட தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வேட்புமனு தாக்கலுக்கான அவகாசம் இன்றுடன் நிறைவு பெறும் நிலையில் 3430 வேட்புமனுக்கள் பெறப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஆண்கள் சார்பில் 2731 மனுக்களும், பெண்கள் சார்பில் 698 மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூன்றாம் பாலினத்தவரை பொறுத்தவரை வில்லிவாக்கம் தொகுதியில் ஒருவர் மட்டும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சமாக கரூர் தொகுதியில் 84 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இங்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் போட்டியிடும் நிலையில் சுயேட்சைகள் அதிகமானோர் மனு தாக்கல் செய்துள்ளனர். இதற்கு நேர்மாறாக மதுரை தெற்கு தொகுதியில் மிக குறைவாக வெறும் 3 மனுக்கள் மட்டுமே இதுவரை தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள் என்ற நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் அமைச்சர்கள் கே.பி. முனுசாமி, எஸ்.பி. வேலுமணி, திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோர் மனு தாக்கல் செய்ய உள்ளனர். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் எல். முருகன், முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், பாஜக தேசிய மகளிரணி செயலாளர் வானதி சீனிவாசன் ஆகியோரும் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளனர். மதுரை மேலூர் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக முன்னாள் எம்பி விஸ்வநாதன் அறிவிக்கப்பட்டுள்ளார். திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் 27 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் கடந்த 3ஆம் தேதி அறிவிக்கப்பட்டனர். மதுரை மேலூர் பொது தொகுதிக்கு மட்டும் வேட்பாளர் அறிவிக்கப்படாமல் இருந்தது. அந்த தொகுதியில் ஒரு பட்டியலினத்தவரை வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என முன்னாள் எம்பியும் தெலுங்கானா மாநில காங்கிரஸ் பொறுப்பாளருமான விஸ்வநாதன் கூறியிருந்தார். அதன்படி அவரே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். கடந்த ஒரு வாரமாக நான் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களோடு பேசுகிற பொழுது நான் சொன்னது, எனக்கு ஒரு கால் தாழ்த்தப்பட்ட மக்கள் பிரதிநிதித்துவம் அளிக்கிற தொகுதியில் வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று சொன்னால் என்னை பொது தொகுதியில் வேட்பாளராக நிறுத்துங்கள் என்று நான் ஒரு கோரிக்கை வைத்தேன். 24 மணி நேரத்தில் என் அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் என்னுடைய ஆடியோவை கேட்டு உடனே 24 மணி நேரத்தில் ஒரு முடிவை எடுத்து என்னை வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள். மதுரையைச் சேர்ந்த விஸ்வநாதன் பாரத ஸ்டேட் வங்கியில் பணியாற்றியவர். பின்னர் மக்கள் சேவையாற்ற பணியை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். தற்போது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளராகவும் தெலுங்கானா மாநில காங்கிரஸ் பொறுப்பாளராகவும் விஸ்வநாதன் பணியாற்றி வருகிறார். மேலூரில் அதிமுகவின் பெரிய புல்லான், நாம் தமிழர் கட்சியின் கோட்டைக்குமார், தவேகாவின் மதுரை வீரனை எதிர்த்து களம் காண்கிறார் விஸ்வநாதன். பாஜகவின் மாடல் வன்முறை மாடல் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். மதுரையை மணிப்பூராக மாற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி முயற்சிப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை திருமங்கலத்தில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் பாஜகவின் மாடல் வன்முறை மாடல் என்றார். என்டிஏ முன்வைக்கிறது வளர்ச்சியை கெடுக்கிற ஆரிய மாடல், மத நல்லிணக்கத்தை கெடுக்கிற ஆரிய மாடல், மக்களை பிளவுபடுத்துகிற ஆரிய மாடல், இன்னும் சொன்னா மதுரையை மணிப்பூரா மாத்த துடிக்கிற வன்முறை மாடல். மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்தார். அமைதியையும் வளர்ச்சியையும் சகோதர பாசத்தையும் முன்னிறுத்தக்கூடிய தமிழ்நாட்டோட டிஎன்ஏவுக்கு மாறா
சொந்த மண்ணுக்கும் சொந்த மக்களுக்கும் துரோகம் இழைக்கக்கூடிய கட்சியா என்டிஏ இருக்கு. அவங்க அடிமைகளா? அதிமுகவை கெடுத்து குட்டிச்சவராக்கி இருக்கிறார் பழனிசாமி. இதைத் தொடர்ந்து திருப்பரங்குன்றம் தொகுதி திமுக வேட்பாளர் கிருத்திகா தங்கபாண்டியனுக்கு ஆதரவாக முதலமைச்சர் திறந்த வாகனத்தில் இருந்தவாறே பரப்புரை மேற்கொண்டார். தமிழ்நாட்டுக்கு வரும் பணம் எல்லாம் மக்களுக்குத்தான் செல்கிறது என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். தமிழ்நாடு அரசு வாங்கிய 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் எங்கே போனது என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கேள்வி எழுப்பியிருந்தார். மதுரை திருமங்கலத்தில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் இதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலளித்தார். பியூஷ் கோயல் அவர்கள் என்ன பேசினார்? தமிழ்நாட்டில் எந்த திட்டங்களும் செயல்படுத்தப்படல, அரசோட பணம் எல்லாம் எங்கே போகுது, கடன் சுமை அதிகரிச்சிடுச்சு, தமிழ்நாடு திவாலாக போகுது என்று எந்த புரிதலும் இல்லாமல் பேசியிருக்கிறார். தமிழ்நாடு அரசின் பணம் எல்லாம் எங்கே போகுதுன்னு கேட்கிறீங்களே, எல்லாமே நேரடியா மக்களுக்கு தான் போகுது. பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு ஒதுக்குவது போல தமிழ்நாட்டுக்கும் நிதி ஒதுக்கினால் கடன் எல்லாம் தீரும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாடு ஒன்றிய அரசுக்கு கொடுக்கிற ₹1 பதிலாக திரும்ப எங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது, அதே பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது? இந்த கம்பேரிசனை வெளிப்படையாக அறிவிக்க உங்களால் முடியுமா? சொன்னா உங்க கூட்டு வெளிப்பட்டு விடும். பாஜக ஆளக்கூடிய வட மாநிலங்களுக்கு தர அதே அளவு நிதி பெறுவ தமிழ்நாட்டுக்கு நீங்க வழங்கினா தமிழ்நாட்டு கடனை அடைஞ்சு நமக்கு நிதி நெருக்கடி இருக்காது. தமிழ்நாட்டில் என்டிஏ திவாலாகும் என்றும் முதலமைச்சர் கூறினார். திமுக அறிவித்துள்ள 8000 ரூபாய் கூப்பன் திட்டம் சூழ்ச்சி திட்டம் என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றம் சாட்டியுள்ளார். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்ற எடப்பாடி பழனிசாமி அதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டினார். அப்போது பேசிய அவர் திமுகவின் 8000 ரூபாய் கூப்பன் திட்டத்தை விமர்சித்தார். அந்த கூப்பன் யார் கொடுப்பா? திமுக காரன் கொடுப்பான். திமுக காரன் கமிஷன் வாங்கினா அந்த கமிஷன் ஒரு பகுதி ஸ்டாலின் குடும்பத்துக்கு போகும். ஆக ஒரு திட்டத்தை அறிவித்தால் கூட தன் குடும்பத்திற்கு வருமானம் கிடைக்கும் என்ற அடிப்படையில் தான் திட்டத்தை அறிவிக்கின்ற தலைவர் திரு ஸ்டாலின் என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். தொடர்ந்து பேசிய அவர் தமிழ்நாட்டு மக்களை திமுக அரசு கடன்காரர்களாக மாற்றிவிட்டதாகவும் தெரிவித்தார். 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாரு. 5 ஆண்டு திராவிட முன்னேற்றக்கூடிய சாதனை, திரு ஸ்டாலினுடைய அரசாங்க சாதனை. நம்ம எல்லாம் கடன்காரனாக்குறதுதான் திரு ஸ்டாலினுடைய சாதனை. சரி, கடன் வாங்குறீங்க, என்ன திட்டத்தை கொண்டாந்தீங்க? இந்த கடலூர் மாவட்டத்துக்கு ஏதாவது புதிய திட்டம் வந்திருக்குதா? கருணாநிதியும் ஸ்டாலினும் துரோகத்துக்கு இலக்கணமானவர்கள் என்றும் இபிஎஸ் விமர்சித்தார். ஓசி பஸ் ஓட்ட வந்தவன் அல்ல உன் மகன், உன் உடன் பிறந்தவன். ஏசி பஸ் தாரேன், உரிய கட்டணத்தை கொடுத்து போ. கடலூரில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட சீமான் இலவச திட்டங்களுக்கு எதிராக முன்வைத்த கருத்துக்கள் தான் இவை. கடலூர் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சரசுவை ஆதரித்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர் திமுக அதிமுக என தமிழ்நாட்டில் ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர் விஜயின் தாய்மாமன் சீர் வாக்குறுதியை மறைமுகமாக சாடினார். பிறந்தவன பிள்ளைக்கு மோதிரம் போடுற மாமே அண்ணன் இல்லை. நான் புரியுது. என் அக்கா தங்கச்சி என்ன பண்ணுவேன், பிரசவத்துக்காக செலவு அதை அரசு பாத்திரம் ₹1 கட்டணம் இல்லாம அந்த செலவு மிச்சம். அதை வச்சு 1 பவன் 2 பவனோட நீ மோதிரம் போட்டுக்க, நீ கிளம்பு. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் தரமான கல்வி, மருத்துவம், சுத்தமான குடிநீர் வழங்கப்படும் எனவும் சீமான் உறுதியளித்தார். 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது மாநிலங்களவை சீட் தருவதாக இபிஎஸ் கூறியதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருந்த நிலையில் 2026 அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணி அமைத்தால் எம்பி சீட் கொடுக்கப்படும் என்றுதான் தாம் தெரிவித்ததாக இபிஎஸ் பதிலளித்துள்ளார். 24 போட்டிருக்காரு, அப்ப 25 அவர் கொடுத்திருக்கணும். இதுல வருஷம் போடாம கொடுக்குறீங்களே, வருஷம் போட்டு கொடுங்கன்னு நான் சொல்லும் போது தலைவர் எம்ஜிஆர் காலமா அம்மா காலத்துல இருந்து வருஷம் போடுறது இல்லம்மா, நான் என்னுடைய வார்த்தை தான் முக்கியம், இதெல்லாம் சும்மா ஒரு பேப்பர், என் வார்த்தை தான் முக்கியம்னு அதை நம்புங்க. அவருடைய அந்த சொன்ன அந்த வார்த்தையை நாங்கள் நம்பணும். ஆனா அவர் நம்பிக்கைக்கு புறம்பாக இன்னைக்கு ஏதோ பேசிக்கிட்டார். இன்னொன்னு சொல்றாரு, அதிமுக மேல உறுப்பினர்
மாநிலங்களவை உறுப்பினர் கிடைக்கவில்லை என்று சொன்னோன்னு சொல்ல தவறு. நான் 2026 எங்களோடு கூட்டணி அமைத்து சட்டமன்றத்தில் சந்தித்தால் நிச்சயமாக உங்களுக்கு மாநிலவை உறுப்பினர் வழங்கப்படும் என்று பகிரங்கமாக தொலைக்காட்சியில் நான் பேட்டி கொடுத்தேன். நீங்க ஏதோ திட்டமிட்டு போயிருக்கிறீங்க, அது வேற விஷயம். திமுக அரசு சொந்த அரசியல் லாபத்திற்காக மத்திய அரசின் திட்டங்களை முடக்கியதாக பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவை வடக்கு தொகுதியின் பாஜக வேட்பாளராக வானதி சீனிவாசன் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய வானதி சீனிவாசன் திமுக அரசை கடுமையாக விமர்சித்தார். திமுக அரசு அவர்களுடைய அரசியலுக்காக மத்தியிலே இருக்கின்ற அரசுக்கு எதிராக, மோடி அவர்களுக்கு எதிராக அவர்களுடைய அரசியலுக்காக செயல்படுகின்ற காரணத்தினால் தமிழகத்தினுடைய வளர்ச்சியும் கொங்கு மண்டலத்தினுடைய வளர்ச்சியும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ராயபுரத்தில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வெற்றி வாய்ப்பு குறித்து நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பிரத்யேக பேட்டி அளித்தார். இந்த தடவை ஒரு மகத்தான வெற்றி. ராயபுரம் மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இரட்டை இலைக்கு எனக்கு கொடுக்கும். புதுசாக விஜய் கட்சி தொடங்கி இருக்கிறாரு. அண்ணா திமுகவுக்கு திமுக தான் போட்டி, அதனால் அண்ணா திமுக தான் வெல்லும். அதனால் இன்ஸ்டன்ட் சாம்பார், ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் உடம்புக்கு ஒத்துக்காது. கஷ்ட காலங்களில் தோளோடு தோள் நின்றதை ராயபுரம் மக்கள் உணர்ந்திருப்பதாகவும் ஜெயக்குமார் கூறினார். நாடாளுமன்றத்தில் மக்கள் பிரச்சினை பேச போதிய வாய்ப்பு கிடைக்காததால் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்பியதாக திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திண்டிவனத்தில் விசிக வேட்பாளர் வன்னியரசுவை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்பியதற்கான காரணத்தை விளக்கினார். ஒரு முறை கூட நான் 5 நிமிடங்களுக்கு மேல் பேச முடியவில்லை. அப்படிப்பட்ட அவையோடு உட்கார்ந்து நேரத்தை வீணாக்குவதை விட சட்டமன்றத்திற்கு மக்களின் பிரச்சனைகளை பேசுவோம் என்று நான் விரும்புகிறேன். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் அமைச்சர் செஞ்சி மஸ்தானை ஆதரித்து வாக்கு சேகரித்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா மறைந்த தலைவர்கள் குறித்து தரக்குறைவாக பேச யாருக்கும் தார்மீக உரிமை இல்லை என்றார். வந்தா இந்த தொகுதி மக்களுக்கு என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு இன்னைக்கு தெய்வமாக இருப்பவர்களை பற்றி பேச யாருக்குமே இங்க அருகதையே கிடையாது. ஏன்னா அவங்க வாழ்ந்து சரித்திரத்தை படைச்சிட்டு போயிருக்காங்க இவங்க 2 பேரும். கருணாநிதிக்கும் விஜயகாந்துக்கும் இடையே 50 ஆண்டுகால நட்பு இருந்ததாகவும் பிரேமலதா கூறினார். வில்லிவாக்கம், தியாகராய நகர் தொகுதிகளில் தவிக தலைவர் விஜய் இன்று பரப்புரை செய்யவிருந்த நிலையில் பரப்புரை பயணம் திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளது. வில்லிவாக்கம் தொகுதியில் 11 மணி முதல் 1 மணி வரையில் பரப்புரை செய்ய தவிக தரப்பில் காவல்துறையிடம் அனுமதி கோரப்பட்டிருந்தது. அதேபோல தியாகராய நகரில் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 6 மணி வரை பரப்புரை செய்ய திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் வில்லிவாக்கத்தில் நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரையிலும், தியாகராய நகரில் 2 மணி முதல் 3 மணி வரையிலும் மட்டுமே காவல்துறை அனுமதி வழங்கியது. மேலும் பரப்புரை கூட்டத்தில் 300 பேர் மட்டுமே பங்கேற்க வேண்டும் என நிபந்தனை விதித்ததாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து தவிகவின் ஐடி விங் அலுவலகத்தில் விஜய் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் பரப்புரை செய்ய காவல்துறை குறைந்த நேரமே அனுமதி அளித்துள்ளதால் இன்றைய பரப்புரை திட்டத்தை முழுமையாக ரத்து செய்வதென முடிவெடுக்கப்பட்டது. மேற்கு வங்கத்தின் அடையாளத்தை மாற்ற திரிணாமுல் காங்கிரஸ் முயற்சிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலையொட்டி கூச்பெஹார் பகுதியில் பரப்புரை செய்த பிரதமர் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை இஷ்தேஹார் என்ற பெயரில் அழைக்கப்படுவது குறித்து விமர்சித்தார். 1905 में मजहबी ताकतों ने बंगाल में लाल इश्तेहार जारी किया था. उसके बाद हिंदुओं का नरसंहार किया गया था. टीएमसी हमें उसी की याद दिलाना चाहती है. இந்நிலையில் முர்சிதாபாத்தில் பரப்புரை செய்த முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பாஜக வாக்கு இயந்திரங்களை மாற்ற திட்டமிட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். আমি জানি ওদের প্ল্যান, ইভিএম মেশিন যখন চেক করবেন ভিভিপ্যাট যেন থাকে এটা দেখে রাখবেন. আর ভোট হয়ে গেলেই ওরা কিন্তু অনেক দিন টাইম পাবে রাতের বেলায় অন্ধকার করে শুধু সিআরপিএফকে দিয়ে পাহারা দিয়ে 24 மணி நேரமும் கவனமாக இருக்க வேண்டும் என கட்சி நிர்வாகிகளை மம்தா அறிவுறுத்தினார். கேரளாவில் என்டிஏ ஆட்சி அமைந்ததும் சபரிமலை தங்கம் திருட்டு வழக்கில் தொடர்புடையவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என அமித்ஷா உறுதியளித்துள்ளார்.
திருவனந்தபுரம் தொகுதிக்கு உட்பட்ட கட்டாக்கடை பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட மத்திய அமைச்சர் அமித்ஷா காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகள் கூட்டணிகளை புறக்கணிக்க மக்கள் முடிவெடுத்து விட்டதாக தெரிவித்தார். मंदिर के सोने के सच्चे आरोपी को 2 माह में जेल की सलाखों के पीछे हम डाल देंगे. இடுக்கியில் பரப்புரை மேற்கொண்ட காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பிரதமர் மோடி மற்றும் முதலமைச்சர் பினராயி விஜயனை கடுமையாக சாடினார். मोदी जी, विजय, you both can fool people who are illiterate in Gujarat or in other place, but you can't fool Kerala people. கேரள மக்களை தவறாக வழிநடத்த முடியாது எனவும் கார்கே கூறினார். அசாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மாவை சிறையில் தள்ளுவோம் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கூறியிருக்கிறார். அசாம் மாநிலத்தில் ஒரே கட்டமாக வரும் 9ஆம் தேதி சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது. மீண்டும் ஆட்சியை பிடிக்க பாஜக தீவிரம் காட்டும் நிலையில் அக்கட்சியை ஆட்சியிலிருந்து அகற்ற கங்கணம் கட்டிக்கொண்டு காங்கிரஸ் கட்சி களத்தில் இறங்கியுள்ளது. இந்நிலையில் அங்கு பரப்புரை மேற்கொண்ட காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மாவை கடுமையாக சாடினார். सबसे ज्यादा नफरत फैलाने वाला चीफ मिनिस्टर, सबसे ज्यादा उल्टी सीधी बात करने वाला चीफ मिनिस्टर असम का चीफ मिनिस्टर है. और ये पता है क्यों इतनी उल्टी सीधी बात कर रहा है? आपको मालूम है क्यों? क्योंकि ये जानता है कि कांग्रेस पार्टी के बब्बर शेर इसको जेल में डालने जा रहे हैं. இதனிடையே போங்கைகோன் பகுதியில் பரப்புரையில் ஈடுபட்ட முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா கட்சியினருடன் உற்சாகமாக நடனமாடி வாக்கு சேகரித்தார். தமிழ்நாடு உட்பட தேர்தலை எதிர்கொள்ளவிருக்கும் 5 மாநிலங்களில் தேர்தல் பறக்கும் படையினர் 650 கோடி ரூபாய் அளவுக்கு ரொக்கம் மற்றும் பொருட்களை பறிமுதல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக மார்ச் 15ஆம் தேதி அறிவிப்பு வெளியிடப்பட்டதாகவும் அம்மாநிலங்களில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை கடுமையாக அமல்படுத்தும்படி உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக தேர்தல் நடைபெறும் மாநிலங்கள் மற்றும் அதன் எல்லையில் உள்ள 12 மாநிலங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடைபெற்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பின்னர் 5173 பறக்கும் படைகளும் 5200 நிலையான கண்காணிப்பு குழுக்களும் அமைக்கப்பட்டு தீவிர சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் மேற்கு வங்கத்தில் மிக அதிக அளவாக 11 கோடி ரூபாய் ரொக்கம், 55 கோடி ரூபாய் மதிப்பிலான மதுபானங்கள், 150 கோடி ரூபாய் பரிசுப் பொருட்கள் உட்பட 319 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் 30 கோடி ரூபாய் ரொக்கம், 2 கோடி ரூபாய் மதிப்பிலான மதுபானங்கள், 67 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் மற்றும் 63 கோடி ரூபாய் மதிப்பிலான பரிசுப் பொருட்கள் உட்பட 170 கோடி ரூபாய் மதிப்பிலானவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேபோன்று அசாமில் 97 கோடி ரூபாயும், கேரளாவில் 58 கோடி ரூபாய் மற்றும் புதுச்சேரியில் 7 கோடி ரூபாய் என 650 கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்கம், மது மற்றும் பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் பனிச்சரிவு ஏற்பட்ட காட்சிகளே இவை. இமாச்சல பிரதேச மாநிலத்தில் கடும் பனிச்சரிவு ஏற்படும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருந்த நிலையில் லகோல் பகுதியில் பனிச்சரிவு ஏற்பட்டது. பெரும் சமுத்திரத்திலிருந்து சுனாமி அலை பல மீட்டர் உயரத்திற்கு எழுந்து மிரட்டும் வகையில் படையெடுப்பது போலவே இமயமலையில் இருந்து பனிச்சரிவு பனைமர உயரத்திற்கு சமவெளி நோக்கி விரைந்தது. அதனை பார்த்த சுற்றுலா பயணிகள் அச்சமுற்றனர். நல்வாய்ப்பாக இதில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. கட்டுப்படுத்தப்பட்ட பகுதி என அரசு அறிவித்திருந்தாலும் மக்கள் அதனை அலட்சியப்படுத்துவதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. போர் நிறுத்தத்திற்கு ஒத்துக்கொள்ளாத நிலையில் ஈரானுக்கு ட்ரம்ப் புதிய எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள், பாலங்களுக்கு செவ்வாய்க்கிழமையன்று முடிவு கட்ட உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் தொடர் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் பதிலடி தந்து வரும் ஈரான் ஹோர்மோஸ் நீரிணையையும் மூடியது. இதனால் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பெரும் பொருளாதார பாதிப்பையும் உலக நாடுகள் சந்தித்து வருகின்றன. இந்த நிலையில் ஈரான் நாட்டின் மின் உற்பத்தி நிலையங்கள், பாலங்களை செவ்வாய்க்கிழமையன்று தாக்க உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். அன்றைய தினம் ஈரானுக்கு ஒரு மறக்க முடியாத நாளாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஹோர்மோஸ் நீரிணையை உடனடியாக திறக்க வேண்டும் என்றும், அவ்வாறு செய்ய தவறினால் ஈரான் நரகத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கும் என்றும் எச்சரித்துள்ளார். தனது பதிவின் இறுதியில் அல்லாவுக்கே புகழ் அனைத்தும் என்று குறிப்பிட்டு கடுமையான வார்த்தைகளையும் டொனால்டு டிரம்ப் குறிப்பிட்டிருந்தார். இந்த பதிவு கடும் எதிர்வினையை எதிர்கொண்ட நிலையில் சில நிமிடங்களில் டொனால்டு டிரம்ப் நீக்கினார். Who we can blame for this? We blame Trump for this. அமெரிக்காவில் வசிக்கும் பெரும்பாலான வாகன ஓட்டிகள் அதிபர் ட்ரம்பை இப்படித்தான் வசைபாடிக் கொண்டிருக்கிறார்கள். ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்திய நிலையில் உலகெங்கிலும் பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு கடுமையாக அதிகரித்துள்ளது. இதனால் பெட்ரோல், டீசல் விலை கணிசமாக அதிகரித்துள்ளது. இதனை கருத்தில் கொண்டு அமெரிக்காவில் ஒரு தொண்டு நிறுவனம் சிகாகோ நகரில் $35, அதாவது சுமார் $3,500 அளவிலான இலவச பெட்ரோல் வழங்கப்படும் என்று அறிவித்தது. அதனால் அதிகாலை முதலே அங்குள்ள பெட்ரோல் நிலையங்களில் கார்கள் வரிசை கட்டின. சிலர் அதிகாலை 3 மணிக்கே வந்து பெட்ரோல் நிலையத்தில் காத்திருந்தனர். I've been waiting in this line for at least like 3 hours and I just want everyone to know that people are really good out there and they will definitely do good things and I just want everyone to share the love. நீண்ட நேரம் காத்திருந்ததால் கடுப்பாகி போன ஓட்டுநர்கள் ட்ரம்பை கடுமையாக சாடினர். விலைவாசியை குறைக்க வேண்டிய ட்ரம்ப் விலைவாசி உயர்வுக்கு காரணமாக மாறிவிட்டார் என கோபம் கொப்பளிக்க கூறுகின்றனர். ஈரானுடன் அமெரிக்கா மோதலில் ஈடுபட்டிருப்பதற்கு 60% அமெரிக்கர்கள் எதிராக இருப்பதாக கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது. ஐபிஎல் தொடரில் நேற்று நடைபெற்ற முதலாவது ஆட்டத்தில் 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் லக்னோ அணி ஹைதராபாத்தை வீழ்த்தியது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற லக்னோ அணி முதலில் பந்து வீசியது. ஹைதராபாத் தொடக்க வீரர் அபிஷேக் சர்மா டக் அவுட் ஆன நிலையில் மற்றொரு வீரர் ஹெட் 7 ரன்களில் வெளியேறினார். ஹென்ரி கிளாசன் மற்றும் நிதிஷ்குமார் ரெட்டி ஆகியோர் அரை சதம் விளாசிய நிலையில் அந்த அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 156 ரன்களை சேர்த்தது. இதையடுத்து விளையாடிய லக்னோ அணி தொடக்க வீரர் எய்டன் மார்க்ரம் 27 பந்துகளில் 45 ரன்கள் விளாசினார். கேப்டன் ரிஷப் பந்த் ஆட்டமிழக்காமல் 68 ரன்கள் சேர்த்தார். கடைசி ஓவரில் 9 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் 5வது பந்தில் பவுண்டரி விளாசி பந்த் அணிக்கு வெற்றி தேடி தந்தார். 4 ஓவர்களில் 9 ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டுகளை வீழ்த்திய லக்னோ வீரர் முகமது ஷமி ஆட்டநாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். நடப்பு ஐபிஎல் சீசனில் ஹாட்ரிக் தோல்வியை தழுவிய சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. பெங்களூருவில் நடைபெற்ற 11வது லீக் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் பலப்பரீட்சை நடத்தின. டாஸ் வென்ற சிஎஸ்கே அணி பந்துவீச்சை தேர்வு செய்த நிலையில் முதலில் பேட் செய்த ஆர்சிபி ஐபிஎல் வரலாற்றில் சென்னைக்கு எதிரான தனது அதிகபட்ச ஸ்கோரான 250 ரன்களை குவித்தது. தொடக்க வீரராக களமிறங்கிய கோலி 18 பந்துகளில் 28 ரன்களுடன் அவுட் ஆனதை அடுத்து அதிரடியாக ஆடிய தேவ்தத் படிக்கல், பில் சால்ட் ஜோடி மளமளவென ரன்களை சேர்த்தனர். ஆட்டத்தின் இறுதியில் சிஎஸ்கே வீசிய பந்துகளை டிம் டேவிட், ரஜத் படிதார் ஜோடி நாலாபுரங்களிலும் சிதறடிக்க டிம் டேவிட் வெறும் 25 பந்துகளில் 70 ரன்களும், ரஜத் படிதார் 19 பந்துகளில் 48 ரன்களும் குவித்தனர். இதனால் 20 ஓவர்களின் முடிவில் 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு ஆர்சிபி 250 ரன்களை சேர்த்தது. தொடர்ந்து 251 ரன்கள் இலக்குடன் சிஎஸ்கே களமிறங்க சஞ்சு சாம்சன், கேப்டன் ருத்துராஜ் கெய்க்வாட், மாத்ரே ஆகியோர் அடுத்தடுத்து சொற்ப ரன்களில் அவுட் ஆகி அதிர்ச்சி கொடுத்தனர். சர்ஃபராஸ் கான் நம்பிக்கையோடு விளையாடி அரை சதம் அடித்த நிலையில் பிரசாந்த் வீர், ஜேமி ஓவர்டன் ஆகியோரும் அணியை கரை சேர்க்க போராடினர். இறுதியில் 19.4 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்த சிஎஸ்கே 207 ரன்களில் சுருண்டது. இதன் மூலம் 43 ரன்கள் வித்தியாசத்தில் பெங்களூரு அணி அபார வெற்றி பெற்றது. உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிச்சு வைத்தியலிங்கம் அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்தில் வாக்களிக்கணும். அதிமுகவின் முகமாக இருந்து திமுகவில் இணைந்த வைத்திலிங்கத்திற்கு ஆதரவாக துணை முதலமைச்சர் வாக்கு சேகரித்த காட்சிதான் இது. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு தொகுதியில் கடந்த தேர்தலில் அதிமுக சார்பில் வெற்றி பெற்ற வைத்திலிங்கம் தற்பொழுது திமுக சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு ஆதரவாக பரப்புரை மேற்கொண்ட துணை முதலமைச்சர் உதயநிதி கலகலப்பாக பேசி வாக்கு சேகரித்தார். இப்போ நம்ம கேம்புக்கு வந்துட்டாரு. போன முறை நம்ம தான் தோத்துருக்கோம், நம்ம தான் இறந்துட்டோம்.
இந்த முறை அதுக்காக பழிக்கு பழி வாங்கணும், அவரையே பழிக்கு பழி வாங்கணும். அதை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் வைத்திலிங்கம் அவர்களை, ஏன்னா அவர் உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறார் இந்த முறை. தொடர்ந்து பேசிய உதயநிதி எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்தார். ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கம்மா, ஜாடிக்கு ஏத்த மோடி கிடைச்சிருக்கு அப்படின்னு. அது மாதிரி இன்னைக்கு மோடிக்கு ஏத்த ஒரு சரியான நம்பர் 1 அடிமையாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிடைச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியை ரிமோட் கண்ட்ரோல் மூலம் பாஜக இயக்குவதாகவும் உதயநிதி கூறினார். திமுகவின் எதிர்ப்பு வாக்குகள் பிரிய வேண்டும் என்பதற்காகவே அரசியல் களத்திற்கு விஜய் கொண்டுவரப்பட்டதாக மத்திய அமைச்சரும் பாஜக மேலிட தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சென்னை மயிலாப்பூர் தொகுதியில் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய அவர், திரைத்துறையைச் சேர்ந்தவர் என்பதால் முதலமைச்சராகிவிடலாம் என விஜய் நினைப்பதாக கூறினார். That Amma worked for 30 years in the service of the people before she was elected as the Chief Minister because of the love and affection of the people of Tamil Nadu. திமுகவும் விஜயும் மறைமுக கூட்டணி வைத்திருப்பதாகவும் பியூஷ் கோயல் குற்றம் சாட்டினார். I think the DMK and Vijay are hand in gloves because you can see the fixed match between the two parties. When DMK realized that they're going to lose this election, they propped up Vijay so that the votes against them can get divided. இதனிடையே புதுச்சேரியில் பரப்புரை மேற்கொண்ட தமிழ்நாடு பாஜக துணைத் தலைவர் குஷ்பு, விஜய் மனதில் பாஜக இருப்பதாக கூறினார். அரசியலுக்கு இப்பதான் வந்திருக்காரு, விட்டுடுங்க. விமர்சிக்கிறது பத்தி இல்ல, அரசியல் தெரிஞ்சவங்களை பத்தி நம்ம பேசலாம். அவர் நேத்து தான் வந்திருக்காரு. நேத்து ஒரு இடத்துல அவருடைய யாருக்கு வாக்கு சேகரிக்க போறோம்னா அவரு பேர் சொல்லாம எந்த கட்சியிலே இருக்கிறத ஒரு வேட்பாளரோட பேர் வேற சொல்லிட்டு போயிட்டாருல. மனசுல நாங்க இருக்கோம், அது மட்டும் உறுதியா இருக்குல்ல. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் குஷ்பு குற்றம் சாட்டினார்.